உன்னுடைய உயர்ந்த எண்ணத்தை அடியேன் போற்றுகிறேன். உன் கருத்து மகிழ்ச்சியை அளிக்கிறது. மற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று எண்ணுகிறாய். அதையும் பாராட்டுகிறேன். உன்னை சூழ்ந்தவர்கள் என்னும்போது உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் என்றெல்லாம் பலர் இருக்கின்றனர். அவர்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டியது உன் கடமை. நீ கற்கும் வித்தை உன் தகப்பனாரை திருப்திப்படுத்தும். உன் தாய் மற்றும் திருமலை நம்பி சுவாமிகளையும் திருப்திப்படுத்தும். உன் ஆன்மீக செயலும் பரோபகார சிந்தனையும் அடியேனையும் திருப்திப்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து மற்றும் ஒரு முக்கியமான உறவு ஒன்று இருக்கிறது. மனைவி என்ற உறவு. அந்த உறவை உன் பக்தியும் ஞானமும் மட்டும் திருப்திப்படுத்த முடியாது. நம் கணவன் நம்மோடு இருக்கிறான் என்ற மனமகிழ்ச்சிதான் அவளை திருப்திப்படுத்தும். நீ வெறும் மாணவன் மட்டுமல்ல, ஒரு குடும்பஸ்தன் என்பதையும் நீ உணர வேண்டும். கிரகஸ்தாஸ்திரம தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பும் உனக்கு இருக்கிறது ராமானுஜா. தஞ்சா சிறு பெண். அவள் மனதில் 1000 ஆசைகளும் கனவுகளும் இருக்கும். ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுவது இயல்புதானே. அவர்கள் எதிர்பார்ப்பும் நியாயம்தானே. சென்ற வாரம் நீ வரப்போகிறாய் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறாள் தஞ்சா. தஞ்சா மட்டுமல்ல, உன் தாயும் உன்னை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாள். உண்மையை சொல்லப் போனால் தன் மகனுக்கு கல்யாணமாகி மாற்றுப்பெண் அகத்திற்கு வந்ததும் எங்கே தன் மகனை அவள் பக்கம் திருப்பி நம்மை பிரித்து விடுவாளோ என்று எண்ணாத மாமியாரே இருக்க முடியாது. ஆனால் அதுபோலெல்லாம் இல்லாமல் உன் தாயை தன் தாயாக, சோமயாஜியை தன் தகப்பனாராக போற்றி நடத்தும் தஞ்சாவிற்கு நீ நிச்சயம் நன்றி சொல்லத்தான் வேண்டும். அகத்தில் உள்ள சொந்த பந்தங்கள் நிம்மதியாக இருந்தால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த நிம்மதியை தஞ்சா உனக்கு கொடுத்திருக்கிறாள். அப்படி நீ ஒருவனே சொந்தம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவளின் ஆசையை நிராசையாக்குவது சரியல்ல ராமானுஜா. நீ வராதது குறித்து வருந்திக் கொண்டிருக்கிறாள். அதனால் அவசியம் நீ ஸ்ரீபெரும்புதூர் சென்று தஞ்சாவை பார்த்துவிட்டு வா. அடுத்த வாரம் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன் சுவாமி. ஏன், இந்த வாரமே செல்லலாமே? இல்லை சுவாமி, இந்த வாரம் சற்று கடினம். பாடசாலையில் நிறைய பணிகள் உள்ளன. இந்த வாரமும் தவிர்ப்பது மிகவும் தவறு ராமானுஜா. நீ பயிலும் பாடசாலையின் பணிகள் எல்லாவற்றையும் விட நீ ஸ்ரீபெரும்புதூர் செல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். நீ ஒரு சராசரி மனிதன் அல்ல. மாணவன், கிரகஸ்தன் என்ற 2 நிலையும் கலந்தவன். உன் அகமுடையால் மனம் நோகாமல் நடந்து கொள். அவளை சுமூகமாக வைத்துக்கொள். அவள் நிராசை அடைந்தால் அது விரைவில் உன்னையும் பாதிக்கும். அதன் விளைவு இங்கே நீ நிம்மதியாக பாடத்தில் கவனம் செலுத்த இயலாது. கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பவன் பலரை திருப்திப்படுத்த வேண்டி இருக்கும். அதை நீ சரியாக செய்வாய் என்ற எண்ணத்தில்தான் உன்னை அடியேன் கிரகஸ்தாசிரமத்தை மேற்கொள்ளச் சொன்னேன். மற்ற எல்லா பொறுப்புகளையும் செவனே செய்யும் என் ராமானுஜன் சகதர்மினியிடம் தன் கடமையை சரிவர செய்யவில்லை என்ற பெயர் உனக்கும் நல்லதல்ல, அடியேனுக்கும் நல்லதல்ல. நீ உன் அகத்திற்கு செல்லத்தான் வேண்டும். ஆதலால் இந்த வாரம் நீ அவசியம் உன் அகத்திற்கு சென்று வா ராமானுஜா. நீங்கள் சொன்ன பிறகு அடியேன் செல்லாமல் இருப்பேனா? இந்த வாரம் அவசியம் செல்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அடியேனை விட தஞ்சா அடையப் போகும் மகிழ்ச்சிதான் அடியேனுக்கு மிகவும் முக்கியம். சரி, வெகு நேரம் விழித்திருக்காமல் சீக்கிரம் உறங்கு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஆகட்டும் சுவாமி. கைங்கரிய சிரேஷ்டர்களாக இருங்கள். எழுந்திருங்கள். இப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். அடியேன் உன்னை இங்கு அழைத்து வரும்படி பெரிய நம்பியிடம் சொன்னதின் காரணம் உன்னோடு சற்று பேச வேண்டும் என்பதால்தான். ஒன்றும் குற்றமில்லை. இப்படி அமர்ந்து கொள்.
என்ன விஜயாம்பாள், குழந்தைகளை அழைத்து வரவில்லையா? இந்த கிழவனுக்கு குழந்தைகள் என்றால் உயிரென்று உனக்கு தெரியாதா? நன்றாக தெரியும் சுவாமி. அவர்களிடம் இங்கு வரப்போவதாக தெரிவித்திருந்தால் கண்டிப்பாக ஓடி வந்திருப்பார்கள். சுவாமி தாத்தாவா, அவர் கற்கண்டு கொடுப்பார், பழங்கள் கொடுப்பார் என்று பூரித்து குதிப்பார்கள். பின்னர் ஏன் அவர்களை அழைத்து வரவில்லை? உனக்கு ஏதோ மனதில் பதட்டம், குழப்பம். அதனால் குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என்று நினைத்து விட்டாய், சரிதானே? நிச்சயமாக இல்லை சுவாமி. மும்மரமாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சரி என்று அகத்திலேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேன். நீ பொய் உரைக்க மாட்டாய், அது அடியேனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் உன் குழந்தைகள் இந்த வயோதிகனிடம் கொண்டிருக்கும் அன்பு உன்னிடம் இல்லையா? நீ இங்கு வந்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது தெரியுமா? அப்படி என்ன கோபம் உனக்கு? இல்லை ஏதேனும் வருத்தமா? சுவாமி, தங்களிடம் கோபமோ வருத்தமோ கொள்வது அர்த்தமற்றது. பெருமாளிடம் கூட சில சமயங்களில் நம் அறியாமையினால் கோபமோ வருத்தமோ அடைந்து விடுவோம். ஆனால் அது கூட தங்களை தரிசித்த பின் பகலவனைக் கண்ட பனி போல் பறந்து போய்விடுமே. தாங்கள் கருணையே உருவான எங்கள் ஆச்சாரியர். தங்களிடம் எவ்விஷயத்திலும் கிஞ்சித்தும் வருத்தமோ கோபமோ இல்லை சுவாமி. எங்களின் வாழ்க்கையே தங்களின் அனுக்கிரகம் அன்றோ? தங்களின் நிழலில் சுகமாக இருக்கிறோம். மிக்க சந்தோஷம். உனக்கொன்று தெரியுமா? இதோ நிற்கிறானே இந்த மாரநீர் நம்பி, இவனும் அடியேனின் நிழலை பின்பற்றி வந்தவன்தான். அடியேனையே அடைக்கலமாக எண்ணி அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடி வந்தவன். உன் குழந்தைகளிடத்தில் அபரிமிதமான பாசம் வைத்திருப்பவன். இதையெல்லாம் நீ அறிவாய் அல்லவா? தாங்கள் சொன்னது அனைத்தையும் நான் உணர்ந்திருக்கிறேன் சுவாமி. எங்கள் குடும்பத்தின் மீது இவர் கொண்டுள்ள அன்பு விலை மதிப்பில்லாதது. பார்த்தாயா மாரநீர் நம்பி, உன்னை பற்றிய உயர்ந்த அபிப்பிராயம் விஜயாம்பாளின் உள்ளத்தில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறதென்று. இவர்களுக்கு பருகை ஏதேனும் அளிக்க மாட்டாயா? தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. சரி, நீ சென்று பாலை நன்றாக சுண்ட காய்ச்சி அதில் கற்கண்டும் ஏலமும் போட்டு பருகும் பக்குவத்தில் இவர்களுக்கு கொண்டு வா. அப்படியே சுவாமி. விஜயாம்பாள், சுவாமி, அடியேன் சற்று முன்பு குறிப்பிட்டது போன்று உன் வாய் வார்த்தைகள் உள்ளார்ந்து வந்தவைதானே? வெறும் புகழ்ச்சி இல்லையே? இல்லை சுவாமி, நிச்சயம் இல்லை. அப்புறம் ஏனம்மா தயக்கம்? இந்த மாரநீர் நம்பியை உன் குடும்பத்தில் ஒருவனாக பாவிப்பதில் என்ன தயக்கம்? அல்லது ஏதேனும் பயமா? யாரை நினைத்து பயம்? சொல் விஜயாம்பாள், யாரைக் கண்டு பயம்? இந்த சமுதாயத்தை நினைத்துதான் பயம். என்ன செய்வது? ஒரு பெண் குழந்தையை வைத்திருக்கிறேன். அவளை நாளை ஒரு உத்தமமான இடத்தில் கன்னிகாதானம் செய்து கொடுக்க வேண்டுமே. அச்சமயத்தில் இச்சமூகத்தை எப்படி எதிர்கொள்வது என்ற பயம்தான். அதைத்தான் நான் இவரிடமும் சொன்னேன். ஊர் போற்றும்படி வாழ்வது கடினம் என்றாலும் பலரும் தோற்றும்படி ஆகிவிடுமோ என்ற பயம். இது நியாயமானதுதானே சுவாமி? உனக்கு உன் பயம் நியாயமாக படுகிறது. அதே சமயம் மற்றொன்றை எண்ணிப்பார். மாரநீர் நம்பி நம் அனைவரையும் அரவணைத்தல்லவா சேவை செய்து கொண்டிருக்கிறான். தன் சேவையில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத பண்பாளன் அவன். சாஸ்திரங்களிலிருந்து சற்றும் வழுவாத உத்தம திருக்கோஷ்டி நம்பியின் அன்புக்கு பாத்திரமானவன். அப்படிப்பட்ட இந்த மாரநீர் நம்பி எனும் ஞானக் குழந்தைக்கு இன்று ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதை தம்மால் போக்க முடியும் என்று பெரிய நம்பி வாக்கு கொடுத்திருக்கிறான். பெரிய நம்பியின் வாழ்க்கையில் சகதர்மிணியான நீ அவன் வாக்குக்கும் சரிபாதியாக இருக்க வேண்டாமா? பிறருடைய துன்பத்தை போக்க எத்தனிக்கும் ஒருவன்
தன் தர்மபத்தினியின் விருப்பத்தை யாசிக்க வேண்டுமா? இல்லை சுவாமி, நிச்சயமாக அப்படி எந்த உள்ளர்த்தமும் என்னிடம் இல்லை. ஒரு அபவாதத்திற்காகவே நான் இதற்கு பயந்தேன். மற்றபடி இவர் வார்த்தையை மீறுபவள் அல்ல நான். ஊர் அபவாதம் தானே, அது நிரந்தரமற்றது. இன்று ஒன்று பேசும், நாளை வேறு விதமாக கொண்டாடும். ஆனால் ஊருக்கு பதில் சொல்லும் முன் நம் மனதில் சாட்சியாக உறையும் பகவானுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம்? பிறர் துன்பத்தை தன் துன்பமாக பாவிக்கும் லட்சணம் நம் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் லட்சணம் அன்றோ? அதை மறக்கலாமா? புறந்தள்ளலாமா? நம் அடையாளத்தை இழக்கலாமா? அம்மா குழந்தாய், அழாதே. குடும்ப சுமங்கலி பெண்கள் கண்ணீர் உகப்பது தகாது. முதலில் கண்களை துடைத்துக்கொள். உன் இயற்கையான பரிவையும் பாசத்தையும் சற்று ஞாபகப்படுத்தினேன், அவ்வளவுதான். நாம் அனைவரும் அந்த மகாலட்சுமி தாயாரின் குழந்தைகள் அல்லவா? நாளை அத்துழாய் விஷயத்தில், கல்யாணத்தின் போதோ மற்ற சூழ்நிலையிலோ அந்த தாயார் நம்மை கைவிட்டு விடுவாளா என்ன? அவள் கருணையை நாம் சந்தேகப்படலாமா? அப்படி இருக்கும்போது உன் கவலை அர்த்தமற்றதுதானே? செய்ய மாட்டேன் சுவாமி, நிச்சயம் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீர்களா என்று வைஷ்ணவ உலகமே காத்துக் கொண்டிருக்க இவ்வளவு தூரம் தாங்கள் எனக்கு எடுத்துரைத்தும் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிறகு மனித பிறவி எனக்கு கிடைத்ததற்கே அர்த்தமில்லாமல் போய்விடுமே சுவாமி. அன்று அவர் சொன்ன போது இந்த மரமண்டைக்கு உரைக்கவில்லை. இன்று தாங்கள் நன்கு புரியும்படி உணர்த்தி விட்டீர்கள். தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் பாசுரம் உணர்த்துவது என்ன தெரியுமா? அமரவோர் ரங்கமாறும் வேதமோர் நான்கும் ஓதி தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்களேனும் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோர் அளவில் ஆங்கே அவர்கள்தான் புலையர் போலும் அரங்கமான் நகருளானே என்கிறார் ஆழ்வார். அதன் அர்த்தம் யாதெனில், அரங்கமா நகருளானே ஒப்பற்ற வேதத்தின் 6 அங்கங்களையும் நிகரற்ற 4 வேதங்களையும் நெஞ்சில் பதியும்படி அதிகரித்து உன் அடியார்களில் முதல்வராய் உயர்ந்த குல சாதியர்களாயினும் அவர்கள் எம்பெருமானாகிய உன் அடியார்களை அவர்களுடைய ஜன்மத்தையும் குலத்தையும் பார்த்து தூஷிப்பாராகில் அந்த உயர்ந்த சாதியர்களே தாழ்ந்த குலத்திலும் தாழ்குலத்தாவர் என்று உணர்ச்சி பூர்வமாக தெரிவிக்கிறார் உயர்ந்த குலத்தில் பிறந்தவரான தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இப்பாசுரங்களையெல்லாம் தலைமேல் வைத்து கொண்டாடும் நாம் மாரநேர் நம்பி போன்ற ஸ்ரீ வைஷ்ணவ சிரோமணியை குலத்தை கருத்தில் கொண்டு கை நழுவி போக விடலாமா? நம்மை நம்பியிருக்கும் நம்பிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யலாமா? ஏதோ இந்த வயோதிக நிலையில் அடியேனால் முடிந்த வரையில் ஒரு கை கொடுத்து மாரநேர் நம்பியை பிடித்து வைத்திருக்கிறேன். அடியேனுக்கு பின்னர் மேற்கொண்டு அவன் கைப்பிடித்து அவனது இலக்கை அடைய வைப்பவர் எழுந்திரு. சுவாமி, நான் ஏதேனும் தவறாக சொல்லியிருந்தாலும் நினைத்திருந்தாலும் தங்களின் இயல்பான கருணையால் பொறுத்தருள வேண்டும்.
இப்போது தங்களின் சன்னதியில் நான் இதை தெரிவிக்கிறேன். இவர் மாரநேர் நம்பியை மானசீக சகோதரர் என்றார். ஆனால் நான் தங்களிடம் உறுதியாக கூறுகிறேன், இனி மாரநேர் நம்பி எங்கள் குடும்பத்தில் ஒருவர். எங்கள் இருவருக்கும் மானச புத்திரன். இவரை எக்காலத்திலும் நாங்கள் கைவிடவே மாட்டோம். இது அந்த அரங்கனின் மேல் ஆணை. மிகவும் சந்தோஷம். மாரநேர், ஆண்டாளின் ஜாதகத்தை யாரிடம் கொடுத்திருக்கிறீர்கள்? வேறு யார்? நமக்கு தெரிந்த மிகவும் பிரசித்தி பெற்ற நீலமேக ஜோசியரிடம்தான். அடடே, நீலமேகமா? எனக்கு அவர் மிகவும் நெருங்கிய நண்பராயிற்றே. பெஸ்ட் பெர்ஃபார்மர் நிமேஷ் வர்ஷன். மண்ணில் இந்த காதலன்றி யாரும்